வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எப்படி அப்ளை பண்றது, ஸ்டெப் பை ஸ்டெப் லைவ் டெமோ வீடியோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைவா வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கு உண்டான தெளிவான வீடியோ வந்து என் சேனல்ல வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவை இந்த வீடியோடைய லாஸ்ட்ல வந்து நான் வந்து அட்டாச் பண்றேன். சரிங்களா? பார்க்காதவங்க அதை பார்த்து அப்லோட் புதுசா நீங்க அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட், அப்ளை பண்ணவங்க அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். சரிங்களா? அதை எப்படி அப்லோட் பண்றது, அதுல வந்து ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சர்டிபிகேட் நீங்க அப்லோட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அதே மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிஎன் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன்எல்இஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை கிளிக் பண்ணிருங்க. சரிங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்க வந்து சர்டிபிகேட் மட்டும் தான் அப்லோட் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த கிளிக் ஹியர் ஃபார் சப்ளிமெண்டரி அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். சரிங்களா? சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் உண்டான பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்க முன்ன பார்த்தது வந்து டைரக்டா ஏற்கனவே வந்து கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கிற அந்த இது இப்போ நீங்க கிளிக் பண்ணிருக்கிறது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் உண்டான பேஜ். இந்த பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும், லாகின் அப்படிங்கிற இந்த பட்டனை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணி ஏற்கனவே நீங்க வந்து ரிஜிஸ்டர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா, அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. சரிங்களா? நீங்க டிஎன்எல்ஏலயே இருந்துகிட்டு நீங்க லாகின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா போகாது. சரிங்களா? ஐயோ எனக்கு வந்து போக மாட்டேங்குதுங்க. உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ல இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே SUPPL அப்படின்னு ஆரம்பிக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நீங்க லாகின் கொடுக்கும்போது இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது இந்த இடத்துல மேல இந்த ப்ரௌசர்ல பாத்தீங்கன்னா SUPPLன்னு ஆரம்பிக்குதான்னு பாருங்க. அப்படி ஆரம்பிக்காம வெறும் TNEA அப்படிங்கிற ஆரம்பிச்சது அப்படின்னா நீங்க லாகின் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா போகாது. ஏன்னா அது வந்து ஒரிஜினலான பழைய டிஎன்ஏனுடைய லாகின் பேஜ். சரிங்களா? சப்ளிமெண்டரி லாகின் கிடையாது, அது மெயின் லாகினோட பேஜ். சப்ளிமெண்டரி லாகின் பேஜ்னு பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுங்க. கொடுத்து உள்ள லாகின் ஆகுங்க. சரிங்களா? லாகின் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்க பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். அப்ளிகேஷன் நம்பர் அப்படிங்கிற பக்கத்துல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருக்கும். கீழே ஒரு அப்ளிகேஷன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். கீழே பாருங்க, பர்சனல் ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் அகாடமிக் ப்ரிவ்யூ, பேமெண்ட் ரிப்போர்ட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? கீழே கிளிக் ஹியர் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. சரிங்களா? பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகி அந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒரு 10 வகையான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க? ஆல் த ஃபீல்ட்ஸ் ஆர் மார்க்டு வித் ஆஸ்ட்ரிக், ஒரு ஸ்டார் சிம்பிள் மாதிரி போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட்டிருக்கிற சிம்பிள்ஸ் எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி சிம்பிள் போட்டிருக்கோ அந்த சர்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி நீங்க அப்லோட் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து செலக்ட் ஏ ஃபைல் டு அப்லோடு சர்டிஃபிகேட் செப்பரேட்லி, ஒவ்வொன்றும் தனித்தனியாக செலக்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஈச் சர்டிஃபிகேட் ஷுட் பி அப்லோடு இமேஜ் அல்லது பிடிஎஃப் ஃபார்மேட். இமேஜா இருக்கலாம் அல்லது பிடிஎஃப் ஃபைலாகவும் இருக்கலாம். அதனுடைய சைஸ் வந்து 150 கேபிலிருந்து 1 MBக்குள்ள இருக்கணும். 150 கேபிக்கு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, 1 MBக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது. நல்லா கேட்டுக்கோங்க. நீங்க அட்டாச் பண்ணக்கூடிய ஃபைல் வந்து 150 கேபிக்கு மேல, 150 + 150க்கு மேல 1 MB அல்லது 1 MBக்கு உள்ள அப்படிதான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துக்காது. சப்போர்ட்டட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜியாவும் இருக்கலாம், ஜேபிஇஜியாவும் இருக்கலாம், பிஎன்ஜியாவும் இருக்கலாம், பிடிஎஃபாவும் இருக்கலாம். சரிங்களா? எந்த ஃபார்மேட்ல வேணாலும் இருக்கலாம். ஃபோட்டோவும் அண்டு சிக்னேச்சர், ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா ஜேபிஎஜா 20 கேபிலிருந்து 50 கேபிக்குள்ள கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. டு ரீப்ளேஸ் நியூ வெர்ஷன் ஃபைல், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இஃப் எனி அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தால் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷனல் சர்டிஃபிகேட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட்ஸ் நீட் டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் 1, சர்டிஃபிகேட் 2 ஃபார் அவர் வெப்சைட், ஃபில் them அண்ட் அப்லோட் அலாங் வித் யுவர் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் ஃபார் ஈச் அகடமிக் இயர்ஸ். சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அப்ளை பண்றவங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இது 2 MBக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சர்டிஃபிகேட்ஸ் that are marked as optional, you can ignore them if you don't have or not applicable.
ஆப்ஷனல் அப்படின்னு போட்டிருக்கிறது நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபைல் அப்லோட் ஃபைல் ரிட்ரீவ் மறுபடியும் இன்னொரு தடவை அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாருங்க, 10th மார்க் ஷீட் ஆப்ஷனல். அதே மாதிரி 11th மார்க் ஷீட் இதுவும் ஆப்ஷனல். 12th மார்க் ஷீட் வந்து ஆப்ஷனல்லாம் சொல்ல, ஸ்டார் ரெட் கலர்ல ஒரு ஸ்டார் சிம்பல் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பா அது கொடுக்கணும். அது ஆப்ஷனல் அப்படின்னா கொடுக்கலாம், கொடுக்காம கூட, அட்டாச் பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம், அப்லோட் பண்ணலாம், பண்ணாம கூட இருக்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா 10th 11th அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார் சிம்பல் கிடையாது. ஆனால் 12th மார்க்ல ஸ்டார் சிம்பல் வந்து கண்டிப்பா போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 12th மார்க் ஷீட் நீங்க அப்லோட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதுவும் ஆப்ஷனல் தான் போட்டிருக்காங்க. அடுத்து பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் முன்னாடி ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்புறம் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? அப்லோட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன்ஸ் பண்ணணும். இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா அப்லோட் பண்ண சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இன்கம் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இந்த கன்வெர்டட் கிறிஸ்டின் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேபி மேக்ஸிமம் கண்டிப்பா கம்பல்சரியா இருக்கலாம். ஏன்னா நான் அப்ளை பண்ணியிருக்கிறது எஸ்சிஏ ஸ்டூடெண்ட் தான். அதனால இன்கம் சர்டிஃபிகேட் ஸ்டார் போட்டிருக்கு. பட் மற்றவங்களுக்கெல்லாம் ஸ்டார் போட்டிருக்குமா? மற்ற கம்யூனிட்டி இப்போ பிசி, எம்பிசி, பிசிஎம், ஓசி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்டார் கண்டிப்பா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்பட்டா நீங்க அப்லோட் பண்ணுங்க. அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வேற ஏதாவது சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்றதா இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? அப்லோட் பண்ணலாம். சரிங்களா? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா பார்த்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது மிஸ்டேக்கான வந்துற போது. சரிங்க, 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது சப்போஸ் நீங்க அப்லோட் பண்ண போறீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணிட்டு உங்களுக்கு என்ன மார்க் ஷீட்டோ, இப்போ 12th மார்க் ஷீட்னா 12th மார்க் ஷீட் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க கரெக்டா. அப்பதான் வித்தியாசம் தெரியும். சரிங்களா? என்ன சொல்லுது இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. எரர் ஃபைல் சைஸ் கேன் நாட் லெஸ் தென் 150 கேபிக்கு கம்மியா இருக்குது. ஃபைல் சைஸ் cannot be less than 150 கேபியிலிருந்து 1 MB வரைக்கும் இருக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஃபைல் சைஸ் வந்து 150 ஏபிக்கு உள்ளார தான் இருக்கு. அதனால வந்து எரர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வருது. சரிங்களா? அதனால அது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. எப்படி சைஸ் பார்க்குறது அப்படின்னா சைடு இப்படி வாங்க. சரிங்களா? அங்க பாருங்க 112 கேபி தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம 12th மார்க் ஷீட்டுங்கிறது 126 கேபி தான் இருக்கு. ஆனா அவங்க சொன்னது 150 கேபி. ரைட்டா? இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அதனால நீங்க கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணுங்க. அதே மாதிரி பர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க, போட்டோ அப்லோட் பண்ணுங்க, சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுங்க, இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்க. சரி, பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரீஸ் அப்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஃப்ரீஸ் அப்லோட்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்லோட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? வியூ அண்ட் டெலீட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். வியூன்னு கிளிக் பண்ணீங்கன்னா சர்டிஃபிகேட் பார்க்கலாம். அதே மாதிரி டெலீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் புதுசா ஒரு சர்டிஃபிகேட் மறுபடியும் ஏதாவது மாத்திக்கான 10th மார்க் ஷீட்டுக்கு பதிலாக 12th மார்க் ஷீட் டைப் பண்ணிட்டேன், 12th மார்க் ஷீட் அப்லோட் பண்றதுக்கு பதிலாக 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க மறுபடியும் வந்து அதை அப்லோட் வந்து பண்ணலாம். சரிங்களா? சப்போஸ் நான் வந்து இந்த மாதிரி அப்லோட் பண்றேன். டிரைவ் ஃபோல்டர் 10th மார்க் ஷீட். சரிங்களா? ஓப்பன் 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி அப்லோட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்லோட் ஆயிடுச்சு. பட் இங்க வந்து 12th மார்க் ஷீட் தான், நான் 10th மார்க் ஷீட் நான் அப்லோட் பண்ணிட்டேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அப்ப என்ன பண்றது? இதை நீங்க என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணி ஆகணும். டெலீட் பண்றதுக்கு பாருங்க, அப்படியே லாஸ்ட் கடைசியில பாருங்க ஒரு டெலீட் ரிமூவ் அப்படின்னு டெலீட் பண்ற பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா டெலீட் பண்ணிட்டா வேணுமா அப்படின்னு கேட்கும். டெலீட்னா கண்டினியூ அப்படின்னு கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா டெலீட் ஆயிரும். சரிங்களா? ரிமூவ் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்? மறுபடியும் கரெக்டா அதே மாதிரி அப்லோட் கிளிக் பண்ணி 12th மார்க் ஷீட் கரெக்டான இடத்துல எங்க வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். சரிங்களா? சரி, இவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் அப்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எல்லா சர்டிஃபிகேட்டும் நான் அப்லோட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னா ஃப்ரீஸ் அப்லோட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் டெலீட் பண்ண முடியாது, எந்த ஒரு சர்டிஃபிகேட்டையும் நீங்க வந்து அப்லோடும் பண்ண முடியாது. சரிங்களா? அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிக்கிற வரைக்கும். ஓகே. சரி, ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க? எல்லாமே முடிச்சாச்சுங்க சார், அப்லோட்லாம் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா இங்க பாருங்க லாக் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில வந்துருங்க. சரிங்களா? லாக் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டு வெளியில வந்துருங்க. சரிங்களா? ஸோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. சரி, அதுக்குண்டான சரியான தகவல் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன். சரிங்களா? சரி, ஓகே.
இந்த வீடியோவை கடைசி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? அப்போ அவங்களும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.